ஃபர்ஸ்ட் நம்ம சம் ஆஃப் ப்ராடக்ட் பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் சம் இந்த டாப்பிக்கில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா எக்ஸாமில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸ்பிரஷனை canonical form or standard formக்கு மாற்றுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், convert the given expression in canonical sum of product form. Convert the expression in canonical product of sum form அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இந்த canonical form அப்படின்ற இடத்துல standard அப்படின்ற வேர்டும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். Convert the given expression in canonical sum of product form. ஸோ இந்த canonical அப்படின்ற இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்டாண்டர்ட் அப்படின்ற வேர்டும் இருக்கும். ஸோ எப்படி கேட்டாலும் சேம் தான். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். y is equal to a bar c plus ab plus b c bar. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டினில் கொடுத்துருக்குற இந்த எக்ஸ்பிரஷனில் 3 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 டேர்ம்லையும் எந்தெந்த வேரியபிள் மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஏபிசி இருக்குது, ஆனால் ஒவ்வொரு டேர்ம்லையுமே ஏதாவது ஒரு வேரியபிள் மிஸ் ஆகிற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த வேரியபிள் மிஸ் ஆகுதோ அந்த வேரியபிளை அதோட காம்ப்ளிமெண்ட் அண்ட் அன்காம்ப்ளிமெண்ட் ஃபார்மை ஆட் பண்ணிவிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் இல்லையா, ஃபஸ்ட்டு டேர்மில் நமக்கு பி மிஸ் ஆகுது, செகண்டு டேர்மில் சி மிஸ் ஆகுது, தேர்ட் டேர்மில் ஏ மிஸ் ஆகுது. அப்போ நான் ஃபஸ்ட்டு டேர்முக்கு என்ன பண்ண போகிறேன், ஏ பார் சி. ஸோ இருக்கிறது அப்படியே எழுதிக்கிட்டேன். மிஸ் ஆகுற டேர்ம் இருக்கு இல்லையா பி, அதை என்ன பண்ண போகிறேன்னா பி ப்ளஸ் பி பார் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதாவது பி மிஸ் ஆகுது, அதனால பி ப்ளஸ் பி பார் எடுத்துக்கிறேன். இதோட அன்காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம், காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் ரெண்டுத்தையும் எடுத்து சம் பண்ணுறேன். சம் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்கிற இது கூட ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன், மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எந்தெந்த வேரியபிள் எல்லாமே மிஸ் ஆகுதோ அதை நம்ம பண்ண போகிறோம். இப்போது இங்கே நமக்கு சி மிஸ் ஆகுது இல்லையா, அப்போது ஏ பி இன்ட்டு சி ப்ளஸ் சி பார் இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்தது தேர்ட் டேர்மில் நமக்கு ஏ மிஸ் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ ப்ளஸ் ஏ பார் எடுத்துக்கிறேன், அதை பிசி பார் கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்ற லாஜிக் வந்து உங்களுக்கு தெரியணும். இது ஆக்சுவலாக பேசிக் லாவில் நம்ம பார்த்துருப்போம். ஏ ப்ளஸ் ஏ பாரோட வேல்யூ என்னென்னா 1, கரெக்டாக? அப்போது இந்த பி ப்ளஸ் பி பார், சி ப்ளஸ் சி பார், ஏ ப்ளஸ் ஏ பார் இது எல்லாத்தோட வேல்யூமே 1 தான். இப்போ 1 மல்டிப்ளைடு வித் ஏ பார் இன்டூ சி. ஸோ எனி திங் மல்டிப்ளைட் வித் 1 என்ன வரும்னா அதே தான் வரும். ஸோ ஏ பார் சி தான் நமக்கு இங்கே கிடைக்கும், இங்கே ஏபி தான் கிடைக்கும், இங்கே பிசி பார் தான் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஏ பார் பி சி கிடைக்கும் ப்ளஸ். ஸோ இதை பி பார் கூட மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போது ஏ பார் பி பார் சி கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போது ஏ பி சி ப்ளஸ் ஏபி சி பார். நெக்ஸ்ட் இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்போது ஏ பி சி பார் ப்ளஸ் ஏ பார் பி சி பார் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இங்கே கொடுத்துருக்குற இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள், ஏதாவது ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்கள். ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ஒரு டைம் மட்டும் தான் எடுத்து எழுத போகிறோம். அந்த மாதிரி ஏதாவது ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இங்கே ஏபிசி பாரும் இங்கே ஏபிசி பாரும் ரிப்பீட் ஆகுது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா ஒரு டைம் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஏன் இந்த மாதிரி எழுதுறோம், ஏன்னா பேசிக் லால நமக்கு தெரியும் ஏ ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ தான். அப்போது இதுவும் சேம் எக்ஸ்பிரஷன் தான், அதாவது சேம் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் வேரியபிள் தான் இருக்குது. இப்போ இதையும் நம்ம சம் பண்ணும்போது திரும்ப இதே தான் நமக்கு கிடைக்கும். அதனால தான் ரிப்பீட் ஆகிறது நம்ம ஒரு டைம் மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு டேர்மை விட்டுட்டு எழுதுகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், ஏ பார் பிசி ப்ளஸ் ஏ பார் பி பார் சி ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் ஏபிசி பார் ப்ளஸ் ஏ பார் பி சி பார். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வேரியபிளுக்கான ஈக்குவலன்ட் பைனரி நம்பர் எழுத போகிறோம். ஸோ அது எப்படி எழுதலான்றதை சொல்கிறேன். நமக்கு காம்ப்ளிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேராக 0 போட்டுக்க போகிறோம். அன்காம்ப்ளிமெண்ட்ல இருந்ததுன்னா 1ன்னு போட்டுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே பாருங்கள் ஏ பார் இருக்கா, அப்போ நான் என்ன பண்ணுறேன் 0ன்னு எடுத்துக்கிறேன். பிசி அன்காம்ப்ளிமெண்ட்ல இருக்கு, அப்போ இதுக்கு 1ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நான் எழுத போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள் ஏ பார் இருக்குது, அப்போது 0, பி பார் 0,
இங்கே சி காம்ப்ளிமெண்ட் இல்லை, அப்போ 1. இங்கே எதுலையுமே காம்ப்ளிமெண்ட் இல்லை, அப்போ 1 1 1 வரும். இங்கே பாருங்க 1 1 0. ஏன் சி வந்து காம்ப்ளிமெண்ட்ல இருக்கு. அடுத்தது ஏ பார் காம்ப்ளிமெண்ட்ல இருக்கு, அப்போ 0 பி 1 வரும், சி 0 வரும். இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு ஈக்குவலண்டான டெசிமல் நம்பர் கண்டுபிடிக்க போறோம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு ட்ரூத் டேபிள் எப்படி எழுதுறது, அதுக்கான லாஜிக் என்ன அப்படின்றத ஆல்ரெடி வீடியோவா போட்டிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு நான் டைரக்டா எழுத போறேன். புரியலன்னா நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க, அதோட லிங்கை நான் இதுல அட்டாச் பண்றேன். ஸோ இதுக்கான ஈக்குவலண்ட் 3 இது பாத்தீங்கன்னா 1 வரும், இது 7, இது 6, இது 2. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம், இதை நம்ம மின் டேர்ம்ஸ்ல எழுத போறோம். அப்போ M3 ஏன் நம்ம இங்க ஸ்மால் m எழுதுறோம், ஏன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட்னாலே சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் தான். அப்போ நம்ம இங்க மின் டேர்ம்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு பார்த்தோம், ஸ்மால் எம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு பார்த்துருந்தோம். அதனாலதான் இங்க நம்ம M3 எழுதுறோம். ஸோ மின் டேர்ம்ஸ்னா என்ன, இங்க இருக்கிற ஒரு ப்ராடக்ட் டேர்மே மின் டேர்ம் தான். இப்போ இங்க கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன் பாருங்க, இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கு. क्वेश्चन நமக்கு எப்படி இருக்கு பாருங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்ல, பிகாஸ் நமக்கு ஒவ்வொரு டேர்ம்லயுமே ஏதாவது ஒரு வேரியபிள் மிஸ் ஆயிருந்தது. ஆனா இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல கெனானிக்கல் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா எல்லா டேர்ம்ஸ்லயுமே எல்லா வேரியபிளுமே பிரசன்ட் ஆயிடும். அதனாலதான் இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்றோம். இப்போ இதுக்கான மின் டேர்ம்ஸ் நம்ம எழுதும் போது M3 பிளஸ் M1 பிளஸ் M7 பிளஸ் M6 பிளஸ் M2. ஸோ இதோட நம்மளோட சம் முடிஞ்சு போயிடல. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் y எடுத்துக்கிறோம். அவுட்புட் y இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ப்ராடக்ட். அப்படின்னா இங்க நம்ம என்ன பண்றோம், இந்த சிம்பிள் சப்மேஷன் சிம்பிள் நம்ம யூஸ் பண்றோம். ஸ்மால் m பிராக்கெட்ல இங்க இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ 1 2 3 6 7. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப்.